வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோழி ஈரலை வச்சு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். அது எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம், வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். 3/4 கிலோ சிக்கன் ஈரல் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது குழம்புல போட்டுக்கிடுங்க. இது கூட சிக்கன் ஈரலில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து வைக்கணும்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டதுனால ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. போட்டு நல்லா கலந்துக்கிடலாம். ஈரலோட இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இனி இது அப்படியே 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். சிக்கன் ஈரல் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். இனி எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். கடாயை வச்சுக்கிடுங்க. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூட பிரியாணி இலை, ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கிடலாம். இது கூட 2 கருவேப்பிலை. இது கூட 3 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிடுங்க. 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இது கூட 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிடலாம். நல்லா வதக்கிக்கிடுவோம் தக்காளி வெங்காயத்தை. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் 1/2 மணி நேரம் மசால் போட்டு ஊற வச்சுருக்கோம்ல, அந்த ஈரலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா மசாலாவோட சிக்கன் ஈரல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த எண்ணெய் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிடணும் இந்த எண்ணெயில். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். மசாலா கழுவி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எப்படி சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு ஸ்லோவாக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். சிம்மில் வச்சு வேக வைக்கலாம், அப்போ சீக்கிரம் வேகும். சிக்கன் ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இறக்கும் போது கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கிடுங்க. போட்டு கலந்து எடுத்துக்கலாம். ஈரல் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஈரலில் நிறைய ரத்த சோகை போக்கக்கூடிய சக்தி இதில் இருக்குது. ஈரலில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆட்டீரல், இந்த கோழி ஈரல்லாம் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா சிம்பிளாக நான் சொல்கிறபடி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.